வந்து ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். அவர் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து தேவர்குளம் பிரச்சனை. இந்த தேவர்குளம் பிரச்சனையில் அதாவது தேர்தல் நடத்த முறை அதாவது ரிசல்ட் வர முன்னையும் நாங்கள் அந்த போராட்டம் பண்ணியிருந்தோம். அதனால் 56 பேர் மேலே வழக்கு பதிஞ்சது. 35 பேர் 15 நாள் சிறையில் இருந்தோம். இந்த அமைப்பை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படின்னு காவல்துறையும் தமிழக அரசும் முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அந்த தேவர்குளம் போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் இந்த அமைப்பு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லாரும் நினைச்சாங்க கேஸ் வாங்கினவனே தலைவர் பின்னாடி இருக்கவங்கலாம் ஓடி போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு இளைஞர்கள் வந்து அண்ணன் KN இசைராஜா தேவர் அவரோட இப்போ வளம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாநில அமைப்பு செயலாளர் சங்கர் அவர்கள் சில மணித்துளிகள் பேசுவார். இல்லை தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு போடா. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்நாள் முழுவதும் சுவாசித்த எனது ஐயா முத்துராமலிங்க தேவர்களையும் வணங்கி, மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சிறிய உரை தான், வேற ஒன்றும் இல்லை. இசக்கிராஜா தேவர் வந்து மாற்று சமுதாயத்திற்கு அதை மற்ற எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் வந்து பேசக்கூடியது மாற்று சமுதாய மக்கள் வந்து இசக்கிராஜா தேவரை எப்படி பார்க்குறாங்க. ஏன்னா சமுதாயத்துக்கு வேண்டி போராளிகளை தான் வந்து குறி வைப்பாங்க. சமுதாயத்துக்கு வேண்டி யார் ஓங்கி குரல் கொடுக்காங்களோ அவங்கள தான் குரல் கொடுப்பாங்க. இந்த சமாதானம் பண்ணிக்கிட்டு போறவங்களையோ இல்ல நீ அங்க பேசிக்கோ அப்படின்னு போறவங்களையோ வந்து விட்டுருவாங்க. இதே முப்பெரும் விழா போன வருஷம் நடந்துச்சு. போன வருஷம் நடந்த முப்பெரும் விழால ஒரு சகோதரி டவுன்ல வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு சகோதரியை வந்து கழுத்தெடுத்து கொண்டு போட்டான் ஒருத்தன், காதலிக்கலன்னு சொல்லி. அந்த சகோதரிக்கு முப்பெரும் விழால அஞ்சலி செலுத்தி வேற யாருக்கும் கிடையாது. அந்த நான் கேட்டேன் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. இல்ல அதுவும் ஒரு பெண் பிள்ளை, நம்ம பிள்ளைய மாதிரி தான் அதுவும். அந்த பிள்ளைக்கும் நம்ம வந்து அஞ்சலி செலுத்தணும். அதுவும் இப்ப சமீபமா நடந்த பிரச்சனை. அப்படிங்கும் போது அந்த இதுக்கும் நம்ம செய்யணும்னு சொல்லி மாற்று சமுதாய பெண் பிள்ளைக்கும் நம்ம பிள்ளையா நினைச்சு அஞ்சலி செலுத்தி எல்லாரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தி வைக்கக்கூடிய தலைவர் தான் நமது அன்பு அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்கள். மாற்று சமுதாய இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன், பாண்டியன் அந்த இதெல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து தவறான கருத்துக்களை வந்து பூத்துதாங்க. யாரு சொன்னாலும் சரி, சொந்த தகப்பனே சொன்னாலும் சரி, நீ இன்னாருடா நான் ஆண்ட வம்சம்டா அப்படின்னு சொன்னானா இது சரிதானா அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு வேணும். யாரா இருக்கட்டும், எந்த சமுதாயமா இருக்கட்டும். நான் வந்து நம்ம இப்படி இருந்தாண்டா ஆண்ட பரம்பரைடா அந்த பரம்பரைடான்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம பாண்டியனா இருந்தோம் அதா இருந்தோம் இதா இருந்தோம்னா நம்ம யாரு அப்படிங்கிறத வந்து சொல்லுதவன் அதை கேட்ட உடனே கொந்தளிக்க கூடாது, நம்ம கேட்ட உடனே சம்மதிக்க கூடாது. அது சரிதானா அப்படிங்கிறத ஏத்துக்கிடக்கூடிய தன்மை மாற்று சமூகத்திற்கு வேணும். அதை இந்த கூட்டத்தின் வாயிலா இந்த வாயிலா நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அது போக இப்ப தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கு சீமான் பிரச்சனை. சீமான்கிட்ட வந்து எந்த ஆதாரங்களும் கிடையாது. முதல்ல வந்து இலங்கை பிரச்சனையை எடுத்து ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. இலங்கை பிரச்சனை பப்பு ஒன்றும் வேவல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்க சமாதானம் ஆகி போச்சு. அடுத்தது வந்தது எங்க அப்படின்னா மத பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த அழைப்பு சாதிக்கு வந்தாச்சு. பல்லர்கள் தான் பாண்டியர்கள். பள்ளம் சமதளம் தானே யாது. பள்ளம் என்ன பள்ளம்? முல்லை நிலத்துல வாழ்ந்தவர்கள் கோணாருங்காங்க, குறிஞ்சில வாழ்ந்தவங்க மலையில வாழ்ந்தவங்க வந்து குறவருங்காங்க, இடையில வாழ்ந்தவங்க கோணாருங்காங்க, சமதளத்துல வாழ்ந்தவங்க மருதநலம் இல்லாம வேற எந்த நேரத்துல போய் இப்ப எல்லாரும் எங்க இருக்கோம்? மலையிலே போய் உட்கார்ந்துருக்கோம். இது கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் அந்த சீமானுக்கு? இத வந்து அரசியலா பண்ணதுக்கு இதுக்கு தயாரா இருக்கும். பசுமை தீர்ப்பாயம் இந்த புருடாலாம் எங்களுக்கு தெரியும். இந்த காணொலி வாயிலா நான் சொல்லிக்கிட்டேன். செங்கல் சூளைகள் வந்து இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு. சிமெண்ட் செங்கல்ல இருந்து எல்லாம் பண்ணாங்க. சிமெண்ட் செங்கல் எங்க இருந்து வருது? எம்சாண்ட் எங்க இருந்து வருது? சீமானுக்கு நான் காட்டுக்கிறேன், எம்சாண்ட் எங்க இருந்து வருது? கல் எங்க இருந்து வருது? இவங்க மண்ணை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது தமிழ்நாடு பூரா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வந்து கேட்கறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? இதை வந்து சீமான் இதை ஒரு இதா எடுத்துக்கிட்டு எங்க தலைவர் யாரு என்ன ஏது தம்பி நான் வாழ்ந்து பார்ப்போம், வா பசுவனுக்கு வா பார்ப்போம், வாயா நீ வர முடியாதுன்னு உனக்கே தெரியும். இதை வந்து சவாலாக எடுத்து நீ சொல்லுத. கவர்மெண்ட்டும் அனுமதிக்காது, வர முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டு இருக்க. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். சீமானுக்கு இப்போ பொது தளத்துல வந்து போனே ஆஃப் பண்ணிட்டானுங்க ரெண்டு பேரும். நம்ம இனத்துறகி ஒருத்தன் இருக்கான் சாட்டை துறைமுருகம்னு சொல்லி, அவன் ஒரு இனத்துறகி. அந்த கதையை சொல்லக்கூடாது, நம்ம அதை சொன்னா பெரிய கேவலம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னத்தை சொல்ல? மாற்று சமுதாய மக்கள் எங்கள் தலைவர் மேல் உள்ள தவறான கருத்துக்கள்
தவறான கருத்துக்களையும், நமக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு தர்க்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பாண்டியர் தர்க்கம். வேற என்ன இருக்கு? இது வரைக்கும் ஆச்சு எத்தனை தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நேரடியா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன தலைவரே நம்ம என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால மாற்று சமுதாய மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டது என்னன்னா, இவர் வந்து தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் எல்லா சமுதாய மக்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்காரு. முக்கியமா தேவர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் உடனே வருவார். தேவர்குளம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, தேவர்குளத்தில் அநியாயமா கேஸுகள் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. தேவர்குளம் பிரச்சனைன்னாரு, போகும்னே அப்படின்னு. இதுல 55 பேர் கேஸ் போட்டு வச்சு 35 பேர், அதுல நானும் ஒரு ஆள், நானும் 15 நாள் உள்ளதான் இருந்தேன். ஒன்னாதான் இருந்து எனக்கு அவருக்கு சொந்தமா பந்தமா பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணும் கிடையாது. என உணர்வு, என் தம்பி ஒருத்தன் பாதிக்கப்படுதான், என் இனத்துக்காரன் அவன் என் தம்பி தான் அப்படிங்காரு. ஒரு ஸ்கூல் பையன்ல இருந்து ஒரு காலேஜ் பையன்ல இருந்து எல்லாரையும் அநியாயமா அவன் வாழ்க்கையை கெடுக்கும் போது நம்ம உள்ள போய் இருப்போம்னே, அவன் வந்து ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நடந்துச்சு. அப்போ ஜெயிலுக்கு போனதுல, சமுதாயத்துக்கு வேண்டி ஜெயிலுக்கு போனதுல நான் மிக பெருமையா நினைக்கிறேன். நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். 15 நாள் எனக்கு முதல் ஜெயில் அது. நான் இது வரைக்கும் சிறைச்சாலையை பார்த்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. என்னோட முதல் சிறைச்சாலை அது. 15 நாள் உள்ள இருந்தேன். என்னன்னா முதல்ல போகும்போது கூட குடும்பங்கள் வந்து ஒரு மாதிரி பேசினாங்க, என்ன இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு. நாங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்களே காலையில வழி அனுப்பி வைக்காங்க, போயிட்டு வாங்க, நீங்க தலைவர் வந்துருவாரு, போங்க நேராவது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் அவ்வளவு எழுச்சிகளை உண்டாக்குது. அவ்வளவு இதா இருக்காங்க மக்கள். பெண் பிள்ளைகள் முத கொண்டு, வீட்டில இருந்து பெண் பிள்ளைகள் முத கொண்டு வழி அனுப்பி வைக்காங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு போறது கிடையாது. வர்ற 20ஆம் தேதி முப்பெருங்களாம் இருக்கு. அதுல நிறைய மாற்று சமூகத்திற்கும் சேர்த்து, தேவமாறு கிடையாது, மாற்று சமூகத்திற்கும் சேர்த்து நலத்திட்ட உதவிகள் நம்ம கொடுக்கும். நமக்கு நம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, மாற்று சமுதாயத்துக்கும் சேர்த்து பண்றோம். அதுல எல்லாரும் சிவகிரி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த விழாவை வந்து வெற்றி விழாவா கொண்டாடி, அடுத்து 2026 நமது அண்ணன் டாக்டர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணுங்கிறத உறுதிமொழி எடுத்து நம்ம வந்து செயல்படணும். ஒரு நாள் இல்லை, நம்ம வந்து எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு இல்லைன்னு இல்லை, சமுதாய பற்று வேணும். சமுதாய பற்று இல்லை அப்படின்னா ஒரு காலமும் ஒன்றும் செய்ய முடியாது. 2 கை சேர்ந்து அடிச்சா தான் வந்து ஓசை வரும். ஒத்த கையில் எப்படி வீசுறோம்னா காத்து மட்டும் தான் வரும், வேற ஒன்றும் வராது. அதனால எல்லா மக்களும் சேர்ந்து அவரோட கையை வலுப்படுத்தி 2026 சட்டமன்றத்துக்கு அவரை அனுப்பணும்னு உறுதிமொழி எடுத்து நம்ம அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு எனது பாச தலைவனுக்கு வழிவிட்டு நான் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.